ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேசரி செய்யலாம். கடாய் வச்சுக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடாகட்டும். கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துடலாம். நான் 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கிறேன். நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கிலோவுக்கு 2 கப்பு, 1/2 கிலோவுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏலக்காய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கோங்க. ரவையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி இல்லாமல். இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 கிலோவுக்கு 900 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். கட்டிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நிறையாவே நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை நம்ம மேலே போட்டு தூவிக்கலாம். கேசரி ரெடி. தேங்க்யூ.